இப்போ நம்ம ஜோ கார்ஸில் பார்க்குறது வந்து 2004 மாடல் டொயோட்டா குவாலிஸு ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோவோட டைப்பு. ஃப்ரண்ட் ரைட் சைடு ஃபஸ்ட்டு மட்டும் பவர் விண்டோ இருக்குது, ரைட் சைடு விண்டோ மட்டும் பவர் விண்டோ இருக்குது, மற்ற மூணுமே மேனுவல் விண்டோ மாற்றிட்டாங்க. ஏசி ஒர்க்கிங்கில் இல்லை, பட் இன்ஜின் கண்டிஷன் நல்லாயிருக்கு, டயர் பாயிண்ட்டு பாடிலைன் எல்லாமே நல்லாயிருக்கு. 27 வரைக்கும் எஃப்சி இருக்குது, 3 ஓனர் வண்டி, டாப் மாடல் தான். வண்டியோட இன்ஜின் குவாலிட்டி பாடிலைன் எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த எக்ஸ்டீரியர் காமிக்கிறேன் பார்த்துருங்க. வண்டியோட எக்ஸ்டீரியர் எல்லாமே சுத்தமாக இருக்கும், டென்ட்டு ஸ்க்ராச்சஸ்ஸு ஒரு சொல்லி எதுவுமே இல்லை. வண்டியோட பாடி லைன் சுத்தமாக இருக்கும், டயர் பாயிண்ட் எல்லாமே 60% மேலேயே இருக்கும். வண்டியோட ஃபுல்லாக பாடி லைன் பார்த்துருங்க. வண்டியில் மேலே வாட்டர் பீடிங் பொரிசல்னு எதுவுமே கிடையாது. வண்டி எடுத்தோம்னா இந்த வண்டியை கஸ்டமர் ஒரு ஆயில் சர்வீஸ் மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே ஓட்டலாம். வண்டியோட ரைட் சைடு எக்ஸ்டீரியர் பார்த்துருங்க. வண்டியில் பொரிசல்னு எதுவுமே இருக்காது, பாடி லைன் சுத்தமாக இருக்கும், இன்ஜினும் சுத்தமாக இருக்கும். இன்டீரியர் காமிக்கிறேன் பாருங்கள். இன்டீரியர் நாலுமே பவர் விண்டோ, பட் ஒன்று மட்டும்தான் ரைட் சைடு மட்டும்தான் பவர் விண்டோ ஒர்க்கிங்கில் இருக்குது, மற்ற மூணுமே மேனுவல் மாற்றிட்டாங்க. இன்டீரியர் சீட் கவர் எல்லாமே நல்லாயிருக்கும். எடுத்தோம்னா நம்ம ஒரு ஏசியும் ஆயில் சர்வீஸ் மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே ஓட்டிக்கலாம் வண்டியை. வண்டியோட ஃபுல் வியூ பாருங்கள், எல்லாமே நல்லாயிருக்கும், இன்டீரியர் எல்லாமே நல்லாயிருக்கும். வண்டி சிவகங்கை வரைக்கும் நான் எடுத்துகிட்டு போயிட்டு வந்தேன், நல்லா தான் இருக்குது. வண்டி இன்ஜின் கண்டிஷன், வண்டி 3,30,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இன்ஜின் கண்டிஷன் பாடிலாம் எல்லாமே நல்லாயிருக்கு. 2004 மாடல், 27 வரைக்கும் எஃப்சி இருக்குது, இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. இதுக்கு கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் வந்து 2,45,000 கேட்குறாங்க, நெகோஷியபிள் பண்ணி பேசிக்கலாம்.